எதுல இருக்கு சார் அது? இருக்கு சார், நான் படிச்சிடுறேன் சார். நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க சார்? நீங்க ஒன்னு சொல்லுங்க, நீ கடைசி வரைக்கும் எதை படிச்சீன்னு சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ்க்கும் அம்பேத்கருக்கும் நார்த் அண்ட் சவுத் தான். நான் மறுக்கல, அது நான் மறுக்கவே இல்ல. ஆனா அதே அம்பேத்கர் இதையும் சொல்லிருக்காரு, அத சொல்ல விடுங்க. ஆர்எஸ்எஸ்க்கும் நீங்களும் போய் சர்ச் பண்ணுங்க சார். நான் சர்ச் பண்ணிட்டு வரேன், நீங்க சர்ச் பண்ணி சொல்லுங்க. அந்த மாதிரி தான் எம் பாயிண்ட். கொஞ்சம் இருங்க. அதனால நாங்க வந்து அம்பேத்கர் நல்ல எனர்ஜி இந்த அளவுக்கு குரல்ல கத்த முடியாது. ஏன்னா நான் ரெண்டா டிபேட் பண்றேன் இன்னைக்கு. எல்லாத்துக்கும் எனர்ஜி இருக்கும்னு சொல்லல. வேற்றுமை அவருக்கு எதிர்மறை என்ன பாயிண்ட்ஸ் தான் ஆர்எஸ்எஸ்க்கு இல்லன்னு சொல்ல. இருந்தாலும் அந்த ஆர்எஸ்எஸ்ல ஈக்குவாலிட்டி அவரே அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. அத நீங்க பாத்துக்கோங்க. அவ்வளவுதான், நீங்க செக் பண்ணிக்கோங்க. நான் சும்மா எல்லாத்துக்கும் டேட்டா கூட என்ன கேட்காதீங்க. இது என்னோட நீங்க இத கட் பண்ணுங்க, இல்ல வெச்சா வைங்க. நான் இதுதான் சொல்லி முடிச்சிட்டீங்களா சார்? இப்போ சங்கத்தமிழர் பேசினாரு, இந்த அத்தியாயத்துல இருக்குன்னாரு, அவர் அந்த இடத்துல இருக்குனாங்க. நீங்க படிச்சு நான் படிச்சிருக்கேன், இங்க இருக்கு எங்கன்னு சொல்ல சொல்லுங்க. நான் எங்க இருக்கு சொன்னார்ல சார் அவரு. ஏங்க எல்லாரும் பார்க்கலாங்க. நான் இதுக்கு எனக்கு மட்டும் தனியா அம்பேத்கர் வெச்சு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. யார் வேணா பார்க்கலாம். இது ஒண்ணு இல்ல சார், நீங்க செக் பண்ணிக்கோங்க. எங்க இருந்து நான் படிச்சது நீங்க செக் பண்ணுங்க சார். என்ன படிச்சீங்க? போன் வச்சிருக்கீங்களா சார்? நீங்க அந்த போன் நோண்டி பாருங்க, உங்களுக்கும் வரும். எனக்கு வர போன் தான் உங்களுக்கு. நான் சொல்றேன், நீங்க நோண்டி பாருங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். நீங்க பாருங்க சார், நான் எதுவும் பார்க்கறது இல்ல. நான் படிச்சது நான் சொல்றேன். அது மக்கள் டிசைட் பண்ணட்டும். ஒரு சரி, இப்ப நான் வந்து சொல்றேன், இப்ப நான் வந்து அக்யூஸ் பண்ணி ஃபேக் சார். அதெல்லாம் புரியுது சார். உண்மையான மக்கள் என்ன அந்த பட்டியல் தமிழ்நாட்டுல என்ன சார் பண்றீங்க நீங்க? அத சொல்லுங்க சார். இந்த கொள்கைகளுக்கு தான் விடுங்க. எவ்வளவு அவங்க முன்னேறி வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க. நீங்க இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் டுபாக்ஸ். வாழ்வாதாரம் எப்படி முன்னேற்றம் சொல்லுங்க. முடியாது. நீங்க அவங்களை வெறும் ஓட்டுக்கு மட்டும் வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க. இதான் என் பாயிண்ட். சகோதரியை சேர்த்து தான் நானும் பேசுறேன், அவங்களுக்காக நானும் பேசுறேன். ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க டிபாக்ஸ் இதுதான் நானும் சொல்றேன். நீங்க பேசுறது அவங்களுக்காக தாங்க நானும் பேசுறேன். அம்பேத்கரை விட்டுட்டு இவங்களால அரசியல் பண்ண முடியாத ஒரு காலகட்டத்துக்கு வந்துருச்சு. அந்த காலகட்டத்தில் அம்பேத்கரை பற்றி திட்டமிட்டு ஒரு குரூப் வந்து, அதுக்கு எந்த குரூப், ஆர்எஸ்எஸ் குரூப் சில செய்திகளை கொண்டு போய்கிட்டு இருக்கு. அது நம்ம தோழருக்கு தெரியாம எவனை அனுப்பி விட்டாங்க. அதை இங்க படிச்சுட்டு எடுக்க வேண்டாம். நீங்க எல்லாம் என்னன்னு நீங்க கேட்காதீங்க. ஒரு கேள்வி கேட்டீங்க தோழர்கிட்ட, அதுக்கு தோழர்கிட்ட கேட்கக்கூடாது. நீங்க நேரடியா டிஎம்கே கவர்மெண்ட் நான் யாரையும் கேட்க மாட்டேங்க. நீங்களும் தானே பார்ப்பனர்கள் ஆதிக்கம் நீங்க தானே பேசுறீங்க. அப்ப இவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லுங்க. பார்ப்பனர் தான் உங்களை ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப டிஎம்கே எல்லாம் உங்களை தூக்கி வச்சிட்டாங்களா மேல? உங்களுக்கு கோடி கோடியா கொடுத்து உட்கார வச்சாங்களா? நீங்க சொல்லுங்க. உங்க சவுண்ட் இங்க இருக்கு, எல்லாரும் சவுண்டுக்கு வராது. அதனால தேசி கொஞ்சம் இது பண்ணுங்க. எங்க தொண்டை வராது, அவ்வளவு ஓபன் ஆகாது. ஆர்எஸ்எஸ்ல வந்து கருத்துக்கள கேக்குறாங்க. எல்லாம் சவுண்டா பேசக்கூடிய ஆளுகளை இறக்கி விட்டுருக்காங்க களத்துல. என்னோட தொண்டை சொல்றேன். வலதுசாரி வருவாங்க, பிஜேபி வர்றது இல்ல. எங்க பிஜேபி வர சொல்லுங்க ஒரு ஆள. பிஜேபி யாரும் இங்க வர்றது இல்ல. இவங்களுக்கு முதல் ட்ரைனிங் நல்ல வாய்ஸ், நல்ல வாய்ஸ கத்தி பேசுற ஆளுகளுக்கு அவங்க வந்து உடனே நீங்க ட்ரெயின் ஆகி கொண்டு தானே ஏன் ட்ரெயின் ஆக மாட்டீங்க? இல்ல நாங்க வந்து கத்தி பேச மாட்டோம், கருத்தோட தான் பேசுவோம். உருகிட வரும்னீங்களா? அப்ப கூகுள் ஆதாரத்தை எடுத்து வந்து பேசக்கூடாது என்பது என்னை விட வயதில் மூத்தவர், அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இததான் நான் குறுக்கிட விரும்பினேன். சும்மா வந்துகிட்டு ஏதோ அண்ணன் ஆவுடையப்பன் அவர்கள் வந்து இவங்களுக்கு எல்லாம் சாதகமானவரே, நாங்க வாயை திறந்தாலே ஆதாரம் கேட்கிறாருன்னா, ஆதாரமே இல்லாமல் போற போக்கள் நீங்க பொய் தகவலை சொல்லுவதை எந்த நெறியாளரும், இவர் மட்டும் இல்ல, நீங்க எந்த சேனலுக்கு போய் பொய் பேசினாலும் அவங்க உங்ககிட்ட ஆதாரம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. கொடுப்பதற்கு நீங்கள் தயாராகல. இந்த நிகழ்ச்சியில ஒரு அவதூறு பரப்பப்பட்டுச்சுன்னா இந்த நிறுவனமும் பொறுப்பு, நெறியாளர்கள் பண்ற நானும் பொறுப்பு. நாளைக்கு ஒரு கேஸ் போட்டாங்கன்னா ரெஸ்பாண்டர் நானும் இருப்பேன். சோ ஒரு கருத்து போச்சுன்னா எவிடன்ஸ் கேட்க வேண்டிய வேலை. அவர் கொடுக்கும் போது எவிடன்ஸ் சொன்னார், இந்த பக்கம் இருக்குன்னு. அட்லீஸ்ட் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஸ்ரீராம், தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதே நான் படிச்சிடுறேன். ஒரே நிமிஷம். ஃபேக்ட் ஒண்ணுதான் இருக்க முடியும். உங்களுக்கு டேட்டா, அவங்க டேட்டா